தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் கல்வி, மருத்துவம், வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. ஆனால் பட்ஜெட்டில் வார்த்தை ஜாலங்கள் மட்டுமே உள்ளதாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. ஒன்றிய அரசுடைய ஆதரவு இல்லை, ஒன்றிய அரசிடமிருந்து உரிமை தொகையை பெற முடியவில்லை என்று இருந்தாலும் தமிழ்நாட்டு நிதிநிலையை வைத்தும் உலக முதலீட்டை வைத்தும் அழகாக ஒரு மிகப்பெரிய செப்பனிடப்பட்ட ஒரு படிவத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பள்ளி கல்வித்துறைக்கு நல்ல நிதியை அளித்திருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை கவனிக்க வேண்டிய துறை, அதே போன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை, கடல் வழியை நீல புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கடல் வழியை பாதுகாக்க வேண்டும், கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கும் சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். மனமாற காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. இந்த பட்ஜெட்டில் வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை, பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல. 3 ஆண்டு காலமாக மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற உட்புற சாலைகள் சீர் செய்யலை. இந்த ஆண்டு தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோட கிராமப்புறத்தில் 1,52,000 கிலோமீட்டர் உள்ள சாலைகளை சீர் செய்வதற்கு வெறும் 1000 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. சென்னை, மதுரை போல கோயம்புத்தூருக்கு ஒரு மிகப்பெரிய நூலகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் ஈரோட்டிலே தந்தை பெரியார் பெயரிலே ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பாலிடெக்னிக் ஆரம்பிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. அதற்கு அரசுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு திட்டங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான திட்டங்களை வைத்துக்கொண்டு அந்த நிதியுதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் புதிதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு. கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கடந்த முறை ₹1 நிதி ஒதுக்கினார்கள். இப்போது திட்ட அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறோம் என்கின்ற பதில் 1 வருடம் கழித்து சொல்கிறார். இதுக்கப்புறம் எப்போ மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல. இது போல கோவையிலே விளாங்குறிச்சி பகுதியிலே ஏற்கனவே கட்டப்பட்டு வருகின்ற டைடல் பார்க்கை ஏதோ புதிதாக திறக்கப்படுகின்றது போல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.